ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் சார்ந்த எல்லா கேள்விகளையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2023 எஸ்ஐ ஓப்பன் கோட்டாவில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இது. முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவர் எந்த புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார்? டாக்டர் வர்கீஸ் குரியன் இஸ் த ஃபாதர் ஆஃப் டேஷ் ரெவல்யூஷன். வெண்மை புரட்சி தான் இதுக்கு சரியான விடை. வெண்மை புரட்சி அப்படின்னா பால் உற்பத்தியில் முக்கியத்துவம் கொடுக்கணும், பால் உற்பத்தியை பெருக்கணுன்றதுக்காக கொண்டு வந்ததான் இந்த வெண்மை புரட்சி. அடுத்து பசுமை புரட்சி அப்படின்னா வேளாண் உற்பத்தி அதிகரிப்பதற்காக. இதுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய தந்தையார்னா எம்எஸ் சுவாமிநாதன். அடுத்து இந்த நீல புரட்சினா என்னன்னா ஃபிஷ் ப்ரொடக்ஷன், அதாவது மீன் உற்பத்தி அதிகரிக்கிறது. இதற்கு யாரு தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் கிருஷ்ணன் அவர் தான் இதனுடைய தந்தை. அடுத்து சிவப்பு புரட்சி, இது வந்து தக்காளி மற்றும் இறைச்சி உற்பத்தி அதிகரிப்பதற்காக. இந்த சிவப்பு புரட்சிக்கு தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷால் திவாரி. இவர் தான் இந்த சிவப்பு புரட்சியுடைய தந்தை. அடுத்து ஒவ்வொரு நாடு அதனுடைய கரன்சி அதனுடைய கரன்சியுடைய பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியானா ரூபாய் நமக்கு தெரியும், ஆஸ்திரேலியா அப்படின்னா டாலர், மலேசியா அப்படின்னா ரிங்கிட், சவுதி அரேபியா அப்படின்னா ரியால். டாக்ஸஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் கண்ட்ரோலிங். வரி என்பது டேஸை கட்டுப்படுத்தும் கருவிகளில் ஒன்றாக பயன்படுத்தப்படுகிறது. வரி என்பது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் கருவிகள் ஒன்றாக தான் பயன்படுது. ஏன் அப்படின்னா பணம் எல்லார்ட்டுமே பணம் அதிகமாக இருக்க பொருட்களை நம்ம அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிடும். பொருட்களை நம்ம வாங்க அதனுடைய தேவை அதிகரித்து அந்த பொருட்களின் விலை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிச்சிடும். அப்போ ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் வரி வசூலிக்கும் போது அவங்களுடைய வாங்கும் திறன் குறையும். ஸோ அந்த பொருட்களுடைய டிமாண்டும் பணவீக்கத்தை ஏற்படுத்தாமல் குறைக்கப்படும். அதுக்காக தான் வரியை கட்டுப்படுத்தும் கருவிகள் ஒன்றாக பயன்படுதான் பணவீக்கம். பணவீக்கம்னா என்னன்னா பொருளின் விலை உயரும், பணத்தின் மதிப்பு வந்து குறைந்து விடும். இதுல இந்த மீள் பணவீக்கம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பணவீக்கம் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. இதுல பணவீக்கத்தோட விகிதம் இருக்கு பாத்தீங்களா, பெர்சன்டேஜ். இப்ப கடைசி 1 வீக்ல மட்டும் பணவீக்கம் வந்து ஒரு 10% பணவீக்கம் அதிகமாயிருக்கு. விலை வந்து 10% உயர்ந்திருக்கு. அடுத்த ஒரு வாரத்துல அதனுடைய மீண்டும் 10% இன்க்ரீஸ் ஆகாம அதனுடைய உயர்வு விகிதம் குறையும். அதுதான் மீள் பணவீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பணவாட்டம் அப்படின்னா என்னன்னா பொருட்களுடைய விலையின் மதிப்பு குறைஞ்சிரும், பணத்தின் மதிப்பு அதிகரிக்கும். பணத்தினுடைய மதிப்பு அதிகரிக்கும், அதுதான் பணவாட்டம். விலையின் மதிப்பு அதிகரித்து பணத்தின் மதிப்பு குறைந்தா அது பணவீக்கம். விலையின் மதிப்பு குறைந்து பணத்தின் மதிப்பு அதிகரிச்சா அது பணவாட்டம். அடுத்து 2022 எஸ்ஐ ஓப்பன் கோட்டால கேட்கப்பட்ட கேள்விகள். கீழ்வருவனவற்றுள் எது நேர்முக வரி? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ டைரக்ட் டாக்ஸ்? வருமான வரி இது மட்டும்தான் நேர்முக வரி, மற்ற எல்லாமே இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுக வரிகள். கலால் வரி, சுங்க வரி, சேவை வரி, இது எல்லாமே. அடுத்து 1969 வங்கிகள் நாட்டுடைமையாக்கல் செயல்பாட்டில் உள்ளது. நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் வாஸ் எஃபெக்டட் இன் 1969. கரெக்ட் தான். 1969 தான் முதலாக 14 வங்கிகளை நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க. அடுத்து 1980 மேலும் 6 வங்கிகளை நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க. ஐசிஐசிஐ என்பது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கிடையாது. அந்த நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்ல ஐசிஐசிஐ இருக்காது. அது எந்தெந்த பேங்க் இருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் இன் இந்தியா ஆர் ரெகுலேட்டட் பை. இந்தியாவின் பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்துவது யார் அப்படின்னா செபிங்க, இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம். செபியோடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா. அடுத்து 2020 எஸ்ஐ ஓப்பன் கோட்டால கேட்கப்பட்ட கேள்விகள். இந்தியாவில் வேளாண்மை வருமானம் என்பது முழுவதும் வரி விலக்கிற்கு உட்பட்டது. வேளாண்மை வருமானத்திற்கு வரி கிடையாது. திட்ட விடுமுறை காலம் எப்ப இருந்து எப்ப வரைக்கும்னா 66 to 69 வரைக்கும்.
முதலாவது ஐந்தாண்டு திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1951 இருந்து 56 வரைக்கும். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 இருந்து 61 வரைக்கும். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 66 வரைக்கும். இந்த 66 இருந்து 69 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி இதில் ஓராண்டு திட்டங்களை செயல்படுத்தியிருப்பாங்க. இதே மாதிரி 1978 டு 80 இந்த டைமிங்கில் சுழல் திட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. சுழல் திட்டம் அப்படின்றது எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஜப்பான் மாடல்ல இருந்து தான் இந்த MSME அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மினிமம் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள். மினிமம் அதாவது குறு நிறுவனங்கள்லாம் அதனுடைய முதலீடு 2.5 கோடிக்கும் குறைவாகவும், ஸ்மால் சிறு நிறுவனங்கள்லாம் 25 கோடிக்கும் குறைவாகவும், மீடியம் நடுத்தர நிறுவனங்கள்லாம் 125 கோடிக்கும் குறைவாக. போலிவாரம் என்ற கருத்து யாருடன் தொடர்புடையது அப்படின்னா சர் ஜான் மார்ஷல், இவருடன் தொடர்புடையதான் அந்த போலிவாரம். சிறு தொழில் நிறுவனங்களுக்கான எடுத்துக்காட்டு சோப்பு தயாரித்தல். இந்த MSME அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மினிமம் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள். மினிமம் அதாவது குறு நிறுவனங்கள்லாம் அதனுடைய முதலீடு 2.5 கோடிக்கும் குறைவாகவும், ஸ்மால் சிறு நிறுவனங்கள்லாம் 25 கோடிக்கும் குறைவாகவும், மீடியம் நடுத்தர நிறுவனங்கள்லாம் 125 கோடிக்கும் குறைவாக இருக்கும். ஜிஎஸ்டியுடைய விரிவாக்கம் என்ன? ஜிஎஸ்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜூலை 1, 2017 தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. இதை ஈஸியாக மனப்பாடம் பண்ணா இங்கேயும் 7, ஜூலைன்றது 7th month, அதை ஞாபகம் 7th month 2017. இந்திய புள்ளியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் PC மஹலனோபிஸ். இவர் தான் இந்திய புவியியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இதே மாதிரி வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கி சீர்திருத்தத்தின் தந்தை. இந்தியாவில் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா ஃபாதர்ஸ் பார்த்தீங்கன்னா வங்கி சீர்திருத்தத்தின் தந்தை யாருன்னா ரகுராம் ராஜன். இப்படிதான் வங்கி சீர்திருத்தத்தின் தந்தை. அடுத்து திட்டமிடலின் தந்தைனா விஸ்வேஸ்வரய்யா, உங்களுக்கு தெரியும். டெமோக்ராட்டிக் பிளானிங், இதனுடைய ஃபாதர் யார்? ஜனநாயக திட்டத்தின் தந்தை நேரு, ஜவஹர்லால் நேரு அவர் தான். அடுத்து தொழில்துறை திட்டமிடலின் தந்தை இதுக்கு யார் அப்படின்னா PC மஹலனோபிஸ். ஓகே. இந்திய ரூபாய் 1947 எத்தனை முறை மதிப்பிறக்கம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதிப்பு இறக்கம் அப்படின்னா டிவேல்யூவேஷன் போட்டிருக்காங்க பாருங்க. டிவேல்யூவேஷன் வேற, டிமானிட்டைசேஷன் பண மதிப்பு இழப்பு வேற. இப்ப டிவேல்யூவேஷன் எப்ப பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 தடவை பண்ணியிருக்காங்க. ஒன்று 1949, அடுத்து 1966, அடுத்து 1991. இது எல்லாமே டிவேல்யூவேஷன். இதே மாதிரி டிமானிட்டைசேஷன் ஒன்று இருக்கு, பண மதிப்பிழப்பு அப்படின்னு. பண மதிப்பிழப்பு இது எப்பெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1946 ஒன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 1978, கடைசியா 2016 நவம்பர் 8 மோடிஜி பண்ணியிருப்பாங்க. இந்த 3 டைமே பண மதிப்பிழப்பு நடந்திருக்கும். உலக வணிக நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எப்ப தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா 1995. இதற்கு முன்னாடி காட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும், ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட், கட்டணங்கள் மற்றும் வர்த்தகம் தொடர்பான ஒரு பொதுவான அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு வந்திருப்பாங்க. இதற்கு பதிலாக தான் 1995 வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்றத கொண்டு வருவாங்க. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல தான் இது இருக்கு. நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த நாட்டு உற்பத்தி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஒரு நாட்டில் வெளிநாட்டு முதலீடுகளாலும் சேர்ந்து ஒரு நாட்டின் உற்பத்தியை கணக்கிட்டோம்னா மொத்த நாட்டு உற்பத்தி.
இல்ல ஒரு நாட்டின் எல்லைக்குள்ள ஓராண்டுல கணக்கிட்டோம்னா அது ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதேவும் வெளிநாட்டு முதலீடு, ஏற்றுமதி லாபம் இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணோம்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், அதாவது மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாளித்துவத்தின் அடிப்படை அமைப்பு விலை அமைப்பு, பிரைஸ் சிஸ்டம். கன்சூமர் சர்ப்ளஸ், நுகர்வோர் எச்சம் என்பது தகுவிலை மைனஸ் உண்மை விலை, அதாவது பொட்டன்சியல் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ். டேவிட் ரிகார்டோவின் காலம் 1766 முதல் 834. பாருங்க இவங்களோட வாழ்ந்த காலம் மோகண்டு கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் விச் ஆர் என்கேஜ்ட் இன் த கன்வர்சேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். மூலப்பொருட்களை முடிவுற்ற பொருளாக தயாரிக்கும் தொழில்கள், உற்பத்தி தொழில்கள். இதை தான் இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்றோம். ஏற்றுமதிக்காக பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும் வணிகம். when goods are imported for the purpose of export it is called as மறு ஏற்றுமதி வியாபாரம், என்டர்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு நல்லா பாருங்க. ரிசர்வ் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன், எப்பொழுது நிறுவப்பட்டதுன்னா 1935ல. இந்த ரிசர்வ் வங்கிக்கான சட்டம் அதனுடைய ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1934ல கொண்டு வந்திருப்பாங்க. கடன் அளவு கட்டுப்பாட்டு முறையின் கீழ் வருவது. விச் ஒன் கம்ஸ் அண்டர் குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் அப்படின்னா வங்கி வீதம். இந்த பேங்க் ரேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதைத்தான் வங்கி வீதம் சொல்லுவாங்க. பேங்க் ரேட்னா இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். நம்ம நாட்டில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்கிற எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸுக்கும் பணம் கொடுப்பாங்க. இவங்க கொடுக்குற பணத்துக்கு ஒவ்வொரு பேங்க்கும் திரும்ப செலுத்த வேண்டிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரெஸ்டுடைய பெர்சன்டேஜை நிர்ணயம் பண்றது யார் அப்படின்னா இந்த ரிசர்வ் பேங்க் தான். ஸோ இப்போ கடன் அளவை கட்டுப்படுத்தணும், கடன் நிறைய போயிட்டே இருக்கு, அதை கட்டுப்படுத்தணும்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 5% இருக்குன்னா அதை வந்து 8% இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றப்ப இவங்க அதிகமாக பணம் வாங்க மாட்டாங்க. ஸோ பணமும் வெளியே கடனா வெளியே போகாது. இதுதான் இந்த வங்கி வீதம். கடன் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த வங்கி வீதம் முக்கிய பங்கு வகிக்கும். அட்வர்டைசிங் அப்பீல்ஸ் மேக் பீப்புள் டு யூஸ் சச் ஆர்டிகிள்ஸ் விச் மே அஃபெக்ட் தெர் ஹெல்த். உடல் நலத்திற்கு பாதிப்பை விளைவிக்கும் பொருட்களை வாங்குவதற்கு விளம்பரங்கள் மக்களை உற்சாகப்படுத்துகின்றன. இதை ஒழுக்க குறைபாடுகளுக்குள்ள அடக்கலாம். அவ்வளோதாங்க. இது வரைக்கும் எஸ்ஏ எக்ஸாம்ல ஓப்பன் கோட்டாவில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளும் பொருளாதாரம் ரிலேட்டடாக பார்த்துட்டோம். இது போக டிபார்ட்மெண்ட்டு, ஃபிங்கர் பிரிண்ட்டு இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் வைஸ் கேட்ட கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.